எல்லோருக்கும் எல்லா அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான இனிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு கடவுளை காண நடப்பவர்கள் பக்தர்கள், கடவுளை கண்டு பிடித்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு பொன்மொழிக்கு ஏற்ப காதில் ஒளிர்கின்ற குண்டலமும் கைகளில் வளையாபதியும் கருணை மார்பின் மீது மின்னுகின்ற சிந்தாமணியும் மென்மையான இடையில் மணிமேகலையும் தன்னிரு கால்களிலும் ஒளி சிந்தும் சிலம்புகளையும் தன் பொன்முடி நடுவினில் சூளாமணியும் அணிந்து மிளிர மிக அழகாக அமர்ந்து கொண்டு காட்சி தருகிறாள் நம் லலிதாம்பிகை. நாங்கள் கும்பகோணம் போகும்போதெல்லாம் லலிதாம்பிகையை மிஸ் பண்ணவே மாட்டோம். ரொம்பவும் அழகாக இருப்பாங்க. அங்கே போனோம்னா நம்ம அது ஒவ்வொரு முறையும் அங்கே போகணும்னு மனசு தோணும். ரொம்பவும் சக்தி வாய்ந்தவங்க, அழகானவங்க. நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ அங்கே லலிதாம்பிகை நம்ம கூடவே இருந்து நமக்கு அதை செஞ்சு கொடுத்துடுவாங்க. அதே மாதிரி சர்வமங்கள மாங்கல்யே சவே சர்வார்த்த சாதகே சரண்யே ஸ்ரீ அம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. லலிதா சகஸ்ரநாமம் அங்கே தான் முதல்ல பாடப்பட்டது. அதனால் அந்த கோவில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அந்த அளவுக்கு பிரபலம் இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த கோவில் எல்லாம் கட்டிட்டு எல்லாம் பிரபலமாயிட்டு வந்துட்டு இருக்குது. சுற்றி வயல்லாம் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். போயிட்டோம்னா காலையில் 11-12 மணி வரலும் இருக்கும். மாலையில் 4 மணி 4:30 மணிக்கு திறந்தாங்கனாக்கா ஒரு 6 மணி 7 மணி வரலும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கோவிலுக்குள்ளே போயிட்டோம்னா வெளியே வர்றதுக்கே மனசு வராது. அங்கே இருக்கிற சிவபெருமானை பார்த்துட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது கொடிமரத்துக்கு எதிரிலேயே இருப்பாங்க அம்பாள். ஆனால் நம்ம உள்ளே போயிட்டு சிவனை பார்த்துட்டு வெளியில் சுற்றி வரும்போது ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணுமோ அன்பாக பாசமாக, அந்த மாதிரி ஒரு பாசமாக கனிவாக பார்க்குற மாதிரியும் அரவணைக்கிச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சுற்றிட்டு வரும்போது இந்த பக்கமாக வந்தோம்னா ஒரு துர்க்கை இருப்பாங்க. துர்க்கைக்கு மேலே அந்த கிளி ஒன்று உட்காந்துட்டு இருக்கும். அது ஒரு ரொம்ப விசேஷம். அங்கே அந்த துர்க்கை ரொம்ப விசேஷம். அங்கே பார்த்துட்டு நம்ம வெளியில் அங்கே நின்றுட்டு துர்க்கையை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி மேலே பார்த்தோம்னா அங்கே கோபுரத்தில் சிவன் இருக்கிற கோபுரத்தில் பச்சை கிளிகள் நிறைய இருக்கும். நம்ம என்ன வேண்டுதல் நினைக்கிறோமோ அந்த வேண்டுதலை அங்கே இருக்கிற அந்த கோபுரத்தை பார்த்துட்டு பச்சை கிளிகிட்ட சொல்கிற மாதிரி நம்ம சொல்லணும். நம்ம சொல்லணும்னா நம்ம அங்கே முடிச்சுட்டு வெளியே லலிதாம்பிகையை பார்க்க போகிறதுக்குள்ள கிளிகள் கொடிமரத்தில் வெளியில் உட்காந்து எதில் இருக்க லலிதாம்பிகை கிட்ட சொல்லிடுவாங்களாம். அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம அங்கே சொன்ன உடனே அந்த கிளிகள் அங்கேருந்து நம்ம எத்தனை கிளிகள் நம்மளோட நம்ம வேண்டுதலை தாயார்கிட்ட சொல்லணுமோ அத்தனை கிளிகள் அங்கேருந்து நமக்கு முன்னாடி பறந்து கொடிக்க மரத்தில் உட்காருவாங்க. அந்த கோபுரத்தில் உட்காருவாங்க. தாயார்கிட்ட பார்த்துட்டு திருப்பி கோபுரத்தில் போயிட்டு வெளி கோபுரத்தில் உட்காந்துப்பாங்க. இது நாங்கள் கண்கூட பார்த்தது, நடந்ததும் கூட. இது ரொம்பவும் விசேஷமான கோவில். ரொம்ப அழகான லலிதாம்பிகை. அவங்கள நம்ம போய் பார்த்துட்டோம்னா திருப்பி வர்றதுக்கு மனசே வராது. எவ்வளோ நேரம்னாலும் அங்கேயே உட்காந்துக்கலாம் போல தோணும். அங்கே என்ன விசேஷம்னா கால் கொலுசு தான். லலிதாம்பிகை பெங்களூரில் இருக்கிற ஒரு அம்மா கனவுல போயிட்டு அவங்க போக வேண்டிய எனக்கு கால் கொலுசு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எந்தெந்த கோவிலோ போய் தேடி பார்த்து லாஸ்ட்டில் இந்த திருமேச்சூர் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த கோவிலில் சொன்னப்போ இல்லை இதை மாதிரி என் கனவுல லலிதாம்பிகை கொலுசு கேட்டாங்க, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க, பாருங்கன்னு சொல்லி பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற புரோகிதர்களுக்கே தெரியல அது மாதிரி இருக்குதுன்றது. அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் அம்மன் கழுவி எல்லாம் பண்ணும்போது எல்லாம் அந்த அபிஷேகம்லாம் பண்ணி அந்த கொலுசு போடுற இடம்லாம் அப்படியே அடைஞ்சி போயிட்டு இருந்தது. அதை எடுத்து பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக கொலுசு பொருந்துற மாதிரி அம்மன் காலை ரொம்ப அழகாக இருக்கும் பண்ணி. அதுக்கப்புறம் அந்த அம்மா கொலுசு வாங்கி போட்டு அழகு பார்த்தாங்க. நாங்கள் கூட கொலுசு வாங்கி போட்டோம் அம்மனுக்கு. அது போல் வேண்டிட்டு போயிட்டு கொலுசு வாங்கிட்டு போய் போட்டோம். அது அப்போவே அம்மனுக்கு போடுறாங்க, நம்ம முன்னாடியே போடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. விசேஷமே அங்கே ரொம்ப இதுதான். இன்னும் திருமேச்சூர் போகிறோம் அப்படின்னாலே லலிதாம்பிகை
எல்லா பசங்கள்லேருந்து படிப்புலேருந்து நமக்கு என்ன வேணுமோ குடும்ப சூழ்நிலையிலேருந்து கஷ்டத்துலேருந்து நம்மளை வளமாகவும் கொண்டு வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவும் உதவி பண்ணுறாங்க. அதே போல் நம்ம வானத்தில் பறக்கிறதும் பூமியில் நடக்கிறதும் நம்மளோட விருப்பம்தான், நம்மளோட ஆசைகள் தான். நம்மளை ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதுக்கு ஆசைப்படணுமோ அதுக்கு ஆசைப்படணும். ஒரு சிலதுக்கு பேராசைப்பட்டால் தான் நம்மளால் ஆசையை போய்ட்டு அடைய முடியும். அந்த ஆசை நியாயமான ஆசையாக யாருக்கும் எந்தவித துன்பமும் வராமல் பொறாமை இல்லாத ஆசைகளாக இருக்கணும். அதுவும் கடவுள் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசை நம்மளை உண்மையான பக்திக்கு கொண்டு போயிடும். நான் என்ன இவங்க வெறும் ஆன்மீகமே சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. திடீர்னு எனக்கு இன்றைக்கி திருமீச்சூர் லலிதாம்பிகை பற்றி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கே ஏன் அப்படி தோணுச்சின்னு தெரியல. நான் இது மாதிரி எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க வீடியோவில். நாங்கள் எல்லாருமே திரும்பவும் சொல்கிறோம், கும்பகோணம் போனோம்னா திருமேச்சூர் போகாமல் வரமாட்டோம். திருமேச்சூர் போயிட்டு தான் வருவோம். அதுவும் இன்னும் அங்கே சாப்பிட்றதுக்கு இடம் வயல் எதிர்லேயே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்துட்டாலே சாப்பிட்றதுக்கான இடம்லாம் இருக்கும். வயல் இப்போ நெல் பயிரெலாம் பண்ணியிருப்பாங்க. அங்கே அழகாக மரம் வேறு இருக்கும், ஆலமரம்லாம். நம்ம உட்காந்துட்டு அங்கேயே சாப்பிட்லாம். நம்ம போகிறதுக்கான கழிப்பிடங்கள் எல்லாம் கூட அங்கேயே கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. குழா இருக்குது, முகம் கை கால் கழுவிட்டு போகலாம். ஆனால் இப்போ பிரபலம் அடைஞ்சி வர்றதால கோவிலில் இப்போ கூட்டம் கொஞ்சம் நிறைய வராங்க. அதனால் தெரியாதவங்க லலிதாம்பிகையை போயிட்டு பார்த்து அவங்களோட அருளை தெரிஞ்சிட்டு லலிதாம்பிகை அழகில் மயங்கி எப்போ போனாலும் லலிதாம்பிகையை பார்க்கணும் அப்படின்றத நம்ம மனசில் தானாகவே தோணிடுது. லலிதா சகஸ்ரநாமம் கேட்கும் போதெல்லாம் நம்ம கண் முன்னாடி லலிதாம்பிகை தான் வருவாங்க. அந்த லலிதாம்பிகையை போயிட்டு ஒரு முறை பார்த்துட்டோம்னா நம்ம கண் முன்னாடி லலிதா சகஸ்ரநாமம் கேட்கும்போது அந்த கோவிலில் இருக்கிற லலிதாம்பிகையே வருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதை யாரும் மிஸ் பண்ணாமல், எத்தனையோ கோவில் எங்கெங்கேயோ போகிறோம் வரோம், இங்கே போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா திரும்பவும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஏன்னா அங்கே லலிதாம்பிகையோட லலிதா சக்தி வாய்ந்த லலிதா சகஸ்ரநாமம் பாடப்பட்ட இடமே அந்த திருமேச்சூர் இருக்கிற லலிதாம்பிகை கோவில் தான். ரொம்ப விசேஷமான கோவில். அந்த கிளிகள் பறந்து வரதை பார்க்கும்போது தான் நமக்கு அது பேஸ் இருக்குது. அதெல்லாம் நம்பலை, ஆனால் அங்கே போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க. அதை நம்பலாமா வேணாமான்னாலும் இருந்தாலும் நமக்கு கடவுள் பக்தின்னு இருக்கும்போது, ஒரு சக்தின்னு இருக்கும்போது நம்ம நம்பி தானே செய்வோம். அதனால் அங்கே போயிட்டு நாங்கள் நின்று அதே மாதிரி முதல் முறை போனப்போ அந்த அளவுக்கு தெரியலை எங்களுக்கு. 2வது முறை போனப்போ தான் அந்த படிச்சுட்டு பார்த்துட்டு நாங்கள் அதை மாதிரி செஞ்சால் நமக்கு முன்னால் அந்த கிளிங்க என்ன அழகாக பறந்து கொடி மரத்தில் உட்காருதுங்க. திரும்பி நம்ம தாயார்கிட்ட போகிறதுக்குள்ளே நம்ம என்ன வேண்டுதல் அங்கே வச்சோமோ அதை உள்ள வேண்டுதல் வச்சோமோ அதை தாயார்கிட்ட அவங்க சொல்லிவிட்டு உடனே கோபுரத்தில் போயிட்டு உட்காந்துடுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவும் அப்படியே மெய் சிலிர்க்குது. அது நம்ம அதில் நம்பிக்கையோட லலிதாம்பிகையை போயிட்டு எல்லாம் சந்தித்து அவங்களோட அருளாசியை பெற்று நம்ம என்றைக்கும் சிறப்போடு வாழ்கிறதுக்கு அவங்க துணை இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட லலிதாம்பிகையை வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆவலையும் விருப்பத்தையும் சொல்லிக்கிறேன். அதனால எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.